மாலை நேரத்திலே முன்வரிசை அமைச்சர்களெல்லாம் இருப்பார்களா என்று நான் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் முதல்வரும் இந்த அவைக்கு வந்திருக்கிறார். மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் போது பேசுகின்ற இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் தலைவனை நன்றியோடு நாம் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த முறை நான் மறுபிறவி என்று எடுத்து பிறக்க விரும்பினால் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னவர் முன்னாள் இந்திய பிரதமர் மண்டல் கமிஷன் மாவீரர் வி.பி. சிங் அவர்கள். அந்த வி.பி. சிங்கை இந்தியாவே மறந்திருக்கிறது. எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால், சமூக நீதியை செயல்படுத்தி 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசுடைய பதவிகளிலே பெற்றுத்தந்த அந்த மாவீரன் இறந்த போது அவருடைய மரணத்தை முக்கியமான பத்திரிகைகள் பெட்டி செய்தியாக வெளியிட்டார்கள். அதே காலகட்டத்தில் ஒரு திரைத்துறை சேர்ந்த ஒரு பிரபலம் இருக்கிறார். அவருக்கு அதே பத்திரிகைகள் தலையங்கத்தை எழுதினார்கள். இடஒதுக்கீட்டை தந்தார், 27% இடஒதுக்கீட்டை தந்து மண்டல் கமிஷனை அமல்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக வி.பி. சிங் மறக்கடிக்கப்படுகிறார், இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த வி.பி. சிங் அவர்களை மதிக்கும் விதமாகத்தான் கடந்த திராவிட மாடல் அரசில அன்றைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்யும் விதத்தில் ஒரு சிலையை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. வி.பி. சிங்கை இந்தியா மறந்தாலும் தமிழ்நாடு மறக்காது என்பதை நினைவூட்டும் விதமாக தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி மண்டல் கமிஷன் மாவீரன் வி.பி. சிங் அவர்களை பெயரை சூட்டி நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், சமூக நீதிக்காக தியாகம் செய்பவர்களை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அத்தகைய ஏந்தல்களை கொண்டாட வேண்டிய கடமை திராவிட மண்ணான இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.